அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ஒரு அழகான சிறுகதை தொகுப்பு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைய அழகான கதையோட தலைப்பு பார்வைகள் பலவிதம். நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், அதை நல்லதாக பார்க்குறோமா இல்லை கெட்டதாக பார்க்குறோமா அப்படிங்கிறதுல தான் வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்க்குற பார்வையோட ஒரு சிறுகதை தான் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகலாமா? ஒரு மாபெரும் கடல். ஒரு கடலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனின் செருப்பு காணாமல் போனது. அவன் உடனே அந்த கடற்கரையில் எழுதினான், இந்த கடல் மாபெரும் திருடன் என்று. கொஞ்ச தூரத்தில் ஒருவர் அதிகமாக மீன் பிடித்து கொண்டிருந்தார். அவர் நினைத்ததை விடவும் அதிகமாக மீன்கள் அவரோட வலையில் சிக்கிச்சு. அவர் எழுதினார் அந்த கடற்கரையில், இந்த கடல் மாபெரும் கொடையாளியப்பா, நிறைய கொடுக்குதில்ல, அதனால் அப்படி எழுதியிருக்காரு. அதே கடலில் ஒரு சின்ன பையன் நீந்த சென்று மூழ்கி இறந்துட்டான். மகன் மீது உள்ள ஒரு அதீத அன்புனால அந்த தாய் எழுதுகிறாங்க, இந்த கடல் மக்களை கொன்று குவிக்கின்றதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் எழுதுகிறாங்க. ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதர் கடலுக்கு சென்று முத்துக்களை வேட்டையாடி கொண்டு வந்தாங்க. அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அக்கடற்கரையில் எழுதினார், இந்த கடல் ஒன்றே போதும், நான் ஆயுள் முழுக்க மகிழ்ச்சியோடு இருக்கலாம் என்று. ஒரு மாபெரும் அலை இவங்க எழுதின எல்லாத்தையும் அழுத்திட்டு செஞ்சிருச்சு. நம்ம பிறர் கூறுவதை காதில் வாங்கிக்கிட்டு நம்ம இந்த உலகத்தை நம்ம கண் முன்னக்க நம்ம எப்படி பார்க்குறோமோ, நம்ம நல்லதாக பார்த்தா நமக்கு நல்லதே நடக்கும். அடுத்தவங்களுக்கு அது கெட்டதாக இருக்கலாம், ஆனால் அது நமக்கு நல்லதாகவே இருக்கும். அதனால் நம்ம எப்படி பார்க்குறோம், அதை எப்படி நம்ம பாசிட்டிவாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. மற்றவங்களுக்கு கெட்டதாகவும் நடந்திருக்கலாம், அது நம்மளுக்கு நல்லதாகவும் நடக்கலாம். அதனால் நம்ம ஒரு கெட்டது நடந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது. அது வழியாக என்ன செய்யலாம், எப்படி நல்லதாக ஆக்கலாங்கிறத நம்ம யோசிக்கணும். இந்த கதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.